ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் மனிதகுல முழுமைக்குமான அல்லாஹுவின் வழிகாட்டுதலாகும். இஸ்லாம் மனிதனுடைய அனைத்து துறைக்கும் வழிகாட்டும் சம்பூர்ண மார்க்கமாகும். அதன் நோக்கம் மனிதனை நன்மையின்பால் நடத்துவதும் தீமையிலிருந்து பாதுகாப்பதாகும். இஸ்லாம் மனித குலத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய நன்மைகளில் பிரதான 5 நோக்கங்களை இங்கே நான் குறிப்பிடுகின்றேன். முதலாவது விஷயம் தீனை பாதுகாப்பது. ஒரு மனிதன் தன்னை யார் படைத்தார், பரிபாலிக்கின்றார், இதற்கு பிறகு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதை புரிந்து, மனிதன் தன்னை படைத்த இறைவனை அறிந்து புரிந்து விளங்கி அவனுக்கு வழிபடுவது, அதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான லட்சியமாக நோக்கமாகும். இஸ்லாத்தை பாதுகாப்பதும் அதிலே நிலைத்து இருப்பதும் இஸ்லாத்தினுடைய முதல் குறிக்கோள் நோக்கமாகும். ஏன்னா இது சரியாக இருந்தால் தான் அடுத்தடுத்த காரியங்கள் சரியாக இருக்கும். இரண்டாவது விஷயம், மனிதனுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. மனிதனுடைய உயிருக்கு மிகப்பெரிய புனிதத்தை இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம் வழங்கியிருக்கிறது. இறைவனை வணங்குவதற்காக உலகிலேயே முதல் மனிதன் ஆதம் ஏவாள் அந்த தம்பதியினர் மூலியமாக கட்டி எழுப்பப்பட்ட காபத்துல்லா, மக்காவில் இருக்கக்கூடிய காபா, அது இறைவனை வணங்குவதற்காக முதலில் எழுப்பப்பட்ட புனித ஆலயம். அந்த ஆலயத்தின் கண்ணியத்திற்கு நிகராக ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் புனிதமாக மதிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய பாவமாகும். எந்த அளவிற்கென்றால் இந்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த மனித குலத்தையே அவன் கொன்றொழித்ததற்கு சமமான ஒரு பாவமாக ஒரு உயிரை அநியாயமாக படுகொலை செய்வதற்கு சொல்லியிருக்கிறது. அதே போன்று இஸ்லாம் நீதி, சட்டம் ஆகியவற்றின் மூலியமே சமூகத்தினுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகிறது. மூன்றாவது விஷயம், ஒரு மனிதனுடைய அறிவை, பகுத்தறிவை பாதுகாப்பது. ஏனென்றால் இந்த உலகில் மற்ற எல்லா உயிரினங்களில் இருந்து வேறுபட்டு நிற்பதற்கு காரணம் மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பகுத்தறிவு என்ற கிரீடம்தான். அந்த பகுத்தறிவை செயலிழக்க செய்யக்கூடிய போதை வஸ்துக்கள், போதைப் பொருட்கள், மது போன்றவை மனிதனுடைய சிந்திக்கும் பகுத்தறிவு ஆற்றலை அளிப்பதால் இஸ்லாம் அதனை தடை செய்கின்றது. நான்காவது விஷயம் ஹிஃபுதுன் நஸ்ல், அதாவது வம்சத்தை பாதுகாப்பது. குடும்ப அமைப்பு மற்றும் திருமண வாழ்க்கை முறையை பாதுகாக்கிறது. சட்டப்பூர்வமான உறவுகள் மூலியமாகவே நல்ல தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஐந்தாவது விஷயம் செல்வத்தை பாதுகாப்பது. அனுமதிக்கப்பட்ட சட்டப்பூர்வமான வழிகளில் உழைத்து சம்பாதித்த சொத்தை பாதுகாப்பது. அவற்றை திருட்டுத்தனமாகவோ மோசடித்தனமாகவோ வட்டி போன்றவைகள் மூலியமாக அதை அபகரிப்ப நினைப்பதை தடை செய்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் இஸ்லாம் மனித வாழ்க்கையில் சமநிலையாக நீதி, அமைதி மற்றும் நன்மையின்பால் வழிநடத்தும் மார்க்கமாகும். அதன் மூலம் மனிதன் உலகிலும், இந்த உலக வாழ்க்கையிலும், மனிதனுடைய இறப்பிற்கு உண்டான மறுமை வாழ்க்கையிலும் நலன் பெறுவதே நோக்கமாக கொண்டிருக்கிறது. அத்தகைய இறைவனின் வழிகாட்டுதலான இஸ்லாத்தின் பக்கம் சீர்தூக்கி பார்த்து நம்மை அதன்பால் வழி நடத்துவோமாக. நம்மை நாமே இறைவனுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்ட இறைவனின் மார்க்கமான இஸ்லாத்திற்குள்ளால் நாம் நமது வாழ்க்கையை பயணிப்போமாக. அதன் மூலியமாக உலகிலும் ஈடேற்றம் பெறுவோமாக. இறைவன் அந்த பாக்கியத்தை மனிதகுலம் முழுமைக்கும் தந்தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தையை நிறைவு செய்கிறேன்.